பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் போதுமான ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தீபாவளி, பொங்கல், கோடைக்காலம் என்று தொடர்ச்சியாக விடுமுறை வரும் நாட்களில் சொந்த ஊரை விட்டு பிழைப்புக்காக வெளியூரில் வசிப்பவர்கள் தமது வீடுகளுக்கு சென்று பண்டிகையை கொண்டாடுவதற்குள் மொழி பிதுங்கி விடுகிறது. முக்கியமாக போக்குவரத்து பிரச்சினை பூதாகரமாகவே மாறிவிட்டது. நடுத்தர வர்க்கத்தினர் தங்களுக்கான வரப்பிரசாதமாக ரயில்களைத்தான் நம்பியுள்ளனர். திருவிழா காலங்களிலும் விடுமுறை காலங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துறது ரயில். பண்டிகை காலங்களில் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டுமானால் அவர்கள் பெரிதும் நம்பியிருப்பது ரயில்வே மட்டும்தான். ரயிலில் போனால் சௌகரியம், பாதுகாப்பு. பேருந்து பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு வேணாலும் பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒண்ணு, 10 நிமிஷத்துக்கு ஒண்ணு, அரை மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து அப்படிங்கிற வசதிகள் மக்களுக்கு கிடைக்கிறது. விமானங்கள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி போன்ற நகரங்கள்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு விமான போக்குவரத்து அப்படிங்கிற வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் ரயில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஊருக்கு சிறப்பு ரயில், வாரத்துக்கு ஒரு ரயில், இல்லை என்று சொன்னால் சென்னை, திருச்சியிலிருந்து சென்னை போன்ற நகரங்களுக்கு மட்டும்தான் தினந்தோறும் ரயில் போக்குவரத்து என்பது மக்களுக்கு கிடைக்கிறது. எனவே மத்திய அரசு, குறிப்பாக ரயில்வே வாரியம் ரயில்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, புத்தாண்டுகளை முன்னிட்டு, வர இருக்கிற சில விசேஷங்களை முன்னிட்டு தமிழக அரசிலிருந்து நிறைய பஸ்கள் போக்குவரத்துகள் விட்டிருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் இருந்தாலும் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே போதுமான ரயில்கள் விடப்படவில்லை. இப்போ ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கேரளாவுக்கு நிறைய வண்டி விடுறாங்க. தசராவுக்கு மேற்கு வங்கத்துக்கு எக்கச்சக்கமான ட்ரெயின்கள்லாம் விடுறாங்க. உலகம் மொத்தம் அந்த நியூ இயர்லையும் கிறிஸ்துமஸுக்கும் சில கூடுதலான ட்ரெயின் எல்லாம் விடுறாங்க அங்கங்க அந்தந்த நாட்டில். அதுபோல தமிழகத்தில் உள்ள இங்க ரயில்வே துறை கூடுதலான அக்கறை செலுத்தினால் நிச்சயமாக கூடுதலான வண்டிகளை விட முடியும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. பண்டிகை காலம் வந்துவிட்டது, இந்த பிடி சிறப்பு ரயிலை வைத்துக்கொள் என்று பெருந்தன்மையாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தாலும் அறிவித்த சில நிமிடங்களிலேயே முன்பதிவு முடிந்து விடுகிறது. அரசு பேருந்துகளிலும் ஆம்னி பேருந்துகளிலும் பயணிப்பவர்கள் பெருந்தொகையை செலவழிப்பதோடு குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு பண்டிகையை கொண்டாட முடிவதில்லை. சிறப்பு ரயில்களை இயக்கிறதா அறிவிக்கிறாங்க. இதுல நிறைய பிரச்சனைகள் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு ரயில்களை அறிவிக்கிற 2-3 நாட்கள்ல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அனைத்து டிக்கெட்டுமே வித்து தெரிந்துருது. ஆரம்பித்த 10 நிமிடங்களுக்குள் முடிந்து விடுகின்றது, சில நேரங்களில் 5 நிமிடங்களுக்குள் முடிந்து விடுகிறது என்று சொன்னால் இவைகள் எல்லாமே கணினிமயப்படுத்தப்பட்டிருப்பதால் கணினி சௌகரியங்கள் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர்ல பல்கா புக் பண்ணிடுறாங்க. இதுல டிராவல்ஸ் அவங்க தனியா வேற பேர்ல புக் பண்ணிடுறாங்க. இவைகள் எல்லாம் யாருக்காக இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த சராசரி பாமர இந்திய விவசாய சாதாரண நடுத்தர பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கைகளுக்கு இவைகள் எதுவுமே போய் சேருவது கிடையாது. அந்த சிறப்பு ரயில்கள் யாருக்காக? அதுவும் பிரீமியம் கட்டணங்கிறான். பிரீமியம் கட்டணம்னால் 3 மடங்கு 4 மடங்கு கொடுத்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயணம் செய்ய முடியாது. அதனால பிரீமியம் ட்ரெயின் விட்டா கூட அது காலியா தான் போகுதுன்றான், பாதி காலியா போகுதுன்றான். என்னுடைய வாதம் என்னவென்றால், நீ சாதாரண கட்டணம் நீ வசூலித்தால் நிச்சயமாக அந்த ட்ரெயின் ஃபுல்லா போகும். வழித்தடங்கள் இல்லை, ரயில்கள் விடப்படுவதில்லை, சிறப்பு ரயிலுக்கு வாய்ப்பே இல்லை. நமது எம்பிக்கள் ஒருமித்த குரலாக பார்லிமெண்டில் வாயை திறப்பதே இல்லை. ரயில் பயணம் சுகமாவது எப்போது என்று நடுத்தர வர்க்கத்தினர் ஏங்கி தவிக்கின்றனர். ரயிலோட பாதைகள் ஒரு வழி பாதையா இருக்கு. இருவழி பாதையா இருந்தால் மட்டுமே அதிக ரயில்கள் இயக்க முடியும். ஒரு வழி பாதைன்றதுனால எங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரயில்களை இயக்க முடியும்னு காரணம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போதிய ரயில் பெட்டிகள் இல்லாததும் ஒரு பெரும் குறையா தான் இருக்கு. நம்ம பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப் தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, நம்ம பொன்மலையில இருக்கிற தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, இங்க தயாரிக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் அனைத்துமே வட மாநிலங்களுக்கு போகுது. அப்ப நமக்கு இங்க அதிகமான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரயில் பெட்டிகள் இங்க கொடுக்காதது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவருமே என்ன பண்ணணும், ஒன்றுபட்டு மத்திய அரசு கிட்ட நம்மளுடைய மாநிலத்துக்கு தேவையான அதிகமான ரயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து கூறி அங்கிருந்து பெறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். காலங்காலமா நம்மளுடைய மாநிலமும் சரி, நம்மளுடைய திருச்சி பகுதியும் சரி, பல விதமான அரசியலோட தலையீடுகள்னால பாதிக்கப்படுது.
போய் பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த அதிகாரிகள்லாம் ஒரு தடவை போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் வானூர்தியில போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் படக்கூடிய கஷ்டங்களையும் சிரமங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உணர்ந்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய ரயில்கள் மிகவும் கம்மி. நம் நாட்டுக்கு தேவையான ரயில் தமிழ்நாட்டில் கிடையாது. பாராளுமன்றத்தில் பல மந்திரிகளும் எம்பியும் இந்த மாதிரி ட்ரெயின் வேணும்னு சொல்லி கோரிக்கை விடுறாங்க. அதை பரிசீலனை பண்ண மத்திய அரசாங்கம் ரெடியாக இல்ல. ஏனென்று கேட்டால் தமிழ்நாடு எப்பவுமே பின்தங்கிய மாநிலமாகவே இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறதாக கருதுகின்றேன். இந்த ரயில்வே நிர்வாகம் தமிழ்நாட்டிலே அனைத்து தடங்களிலும் அதிகமான விரைவு ரயில்களையும் பேசஞ்சர் போன்ற சிறிய பக்கத்தூர்களுக்கு செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின்களையும் அதிகமாக விட்டு அவர்களுடைய பயணம் சிறக்க வழிவகுக்க வேண்டும் என்று இந்த ரயில்வே துறையை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது உள்ள சூழ்நிலையில் அவர்கள் பண்டிகை காலங்களுக்கு கூட வட மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை இருந்து வருகிறது. அதனால் இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தற்போது ஒரு செட் ஆஃப் ரேக்கை வைத்துக்கொண்டு சென்னை திருநெல்வேலி, சென்னை மதுரை, சென்னை நாகர்கோயிலுக்கு இயக்கப்படுகிறது. கூடுதல் ஒரு அடிஷனல் ஒரு ரேக் செட் இருந்தால் 2 செட் ஆஃப் ரேக்கை வைத்துக்கொண்டு நாம் இயக்கினால் ரயில் பயணிகளுக்கு இடவசதியும் எளிதாகவும் பயணம் செய்ய முடியும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போற எம்பிக்கள் அது பற்றி அக்கறை செலுத்துகிறார்களா என்பது கேள்விக்குறி. அவர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் கேட்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து போற எம்பிக்கள் நிறைய, அதுவும் அதிமுக அரசுல ஏராளமான எம்பிக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கேட்டாங்களானா ரயில்வே துறை அதை கவனிக்கும். ஆனால் ரயில்வே துறை என்ன சொல்லுவாங்க, அவங்க யாரும் கேட்கல அப்படின்னுடுவான். கூடுதலான ட்ரெயின் வேணும்னா கூடுதலான கோச்சுகள் வேணும். அந்த கோச்சுகள் உங்களுக்கு தெரியும், கோச்சுகள் மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மி. நமக்கு 3200 கோச்சு தான் வருஷத்துக்கு கபூர்தலாவிலேருந்தும் இங்கே ஐசிஎஃப்லேருந்தும் நமக்கு வெளிவருது ஆண்டுதோறும். ஆனால் நம்ம டிமாண்ட் 5000 கோச்சுகள். 5000 கோச்சுகள் உற்பத்தி பண்ணா நிச்சயமாக இம்மாதிரி நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்க முடியும். ஆனால் தமிழக அரசு அக்கறை செலுத்தாதனால்தான் ரயில்வே துறை தமிழகத்தை புறக்கணிக்கிறதாக நினைக்கிறேன். அவங்க அந்த ரயில்வே பட்ஜெட் வெளியாகும் போது மட்டும் குரல் கொடுக்கறாங்களே ஒழிய இதர நாட்களிலே அவங்க வாயை திறக்கிறது கிடையாது. பொறுத்தது போதும், அவதிப்பட்டது போதும், தனியாரை அனுமதியுங்களேன், அவர்களாவது ரயில்களை இயக்கட்டுமே என்ற அளவுக்கு பயணிகள் வலியுறுத்த துவங்கிவிட்டனர். ரயில் நிலையங்களுடைய பராமரிப்பு, ரயில் நிலையத்துடைய மேம்பாட்டுகள், இதுகளுக்கெல்லாம் அதிகப்படியான நிதி வேணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரங்க. இந்த நிதிக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறனாலையும், அதே மாதிரி இவங்களுடைய வருவாய் ரொம்ப குறைவான வருவாய். இந்த குறைவான வருவாய்க்கு வச்சுட்டு நீங்க எந்த ஒரு ஆக்கப்பூர்வமானமோ மேம்பாட்டுக்கோ தொலைநோக்கு பார்வைக்கு பண்ண முடியாது. ஒண்ணு. இதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு கண்டிப்பா தனியாருடைய பங்களிப்பு அவசியம். அதுக்கு சில நெறிமுறைகள், அதாவது அந்நிய முதலீட்டு ஆகட்டும், இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனிகள் ஆகட்டும், இவங்களுடைய முதலீட்டை நெறிமுறைப்படுத்தி எந்தவித பாதிப்பில்லாமல் பொதுமக்களுக்கும் இங்க இருக்கிற ஊழியர்களுக்கும் எந்தவித பாதிப்பில்லாமல் செயல்படுத்துறது கண்டிப்பா வரவேற்கத்தக்கதுங்க. ரயில்ல போறதுக்கு அவ்வளவு சௌரியம் 3ல் ஒரு பங்கு தான் செலவாகுதுங்க. ரயில்வே மையம் நல்ல சர்வீஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைவேட்ல கொஞ்சம் நிர்வாகத்தில் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டு நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி கொஞ்சம் இன்னும் நல்ல சௌரியமா இருக்கும். அது கொஞ்சம் தனியாருடைய நிர்வாகத்தில் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வரவேற்கிறாங்க. நாங்கள் பயணிகள் சார்பாக வரவேற்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட் முழு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத பணிவான வேண்டுகோளா இருக்கு. இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் தனியார் நிர்வாகத்தில் ரயில்வே வருவோங்கிறத அவங்களோட எதிர்பார்க்கிறோம். நாங்கள் இது நடந்தா ரொம்ப சந்தோஷம். ரயில் பயணத்தில் பின்தங்கிய மாநிலமாக இருக்கும் தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு.